அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பரணி டெய்லர்ஸ் பேசுகிறேன். நேற்று ஒரு விஷயம் கடை வைக்கிறது சம்மந்தமாக சில விஷயங்கள் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அதை கேட்டுட்டு சில பேர் ஃபோன் பண்ணி இன்னும் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமான சொல்லறதுக்கு தான். முதல்ல நீங்கள் கடை வைக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா, முதல்ல கடைக்குன்னு ஒரு நேம் போர்டு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்கள் வீட்டு வாசல்லையே வீட்டிலேயே வச்சாலும் சரி தான். கடைக்குன்னு ஒரு நேம் போர்டு ரெடி பண்ணி, அந்த நேம் போர்டை வீட்டுக்கு வெளியிலையோ அல்லது கடைக்கு மேலேயோ மாட்டணும். நேம் போர்டு ரெடி பண்ணிக்கிங்க. அதுக்கு பிறகு உங்களை தேடி வராங்க அப்படின்னா, ஒரு எப்போவுமே மிஷினில் உட்காந்துக்கிட்டோ பேசாதீங்க. வந்த உடனே யாராவது உங்களை தேடி வராங்கன்னா, உடனே ஏஞ்சி நின்று வாங்கன்னு கூப்பிடுங்க. அவங்க கொடுக்குற துணிகள்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நோட்டில் எழுதிக்கிட்டு, இதை எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுக்கு ஒரு பில் கார்டு கூட போடலாம். உங்களுக்கு வேலைகள் அதிகமாகுது அப்படின்னா, பில் கார்டு நிறைய மாதிரி நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பில் கார்டு கடைக்கு நம்ம டைலர் கடைக்கு தேவையான பில் கார்டெல்லாம் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலே கிடைக்கும். அது மாதிரி பில்லு கார்டு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. வர்றவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்றத நோட் பண்ணி அதில் பில்லில் எழுதி கொடுத்துடணும் அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கூலி இது என்ன ஏதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு துணியை நீங்கள் கொடுக்குறீங்க, டெலிவரி கொடுக்குறீங்க அப்படின்னா, அதையும் ஏஞ்சி நின்று தான் கொடுக்கணும். 2 கையால் கொடுக்கணும். கவரில் போட்டு கொடுக்கணும். இதை கவனத்தில் வச்சுங்க. ஒரு தொழில் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே காலையில் மிஷினை தொடச்சி எண்ணெய் போட்டுட்டு மிஷினுக்கிட்டேயே ஒரு சாமி படம் வச்சுருங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சாருந்தாலும் மிஷினுக்கு பக்கத்துலேயே ஒரு சாமி படத்தை வச்சு அதுக்கு விளக்கேற்றுங்க. டெய்லி வத்தி காமிங்க. ஒரு துணியை காலையிலே வெட்ட போகிறீங்க அப்படின்னா, முதல்ல கத்திரியை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு வெட்ட ஆரம்பிங்க. காலையில் முதல்ல வெட்டுறதுக்கு கருப்பு துணியை எப்போவுமே வெட்டாதீங்க. அதேமாதிரி லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் நைட்டு இதோட முடிக்கிறோம் அப்படின்னாலும் லாஸ்ட்டில் கருப்பு துணியை பண்ணாதீங்க. அது சென்டிமெண்ட்டாக சிலது சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் கருப்பு துணியை முதல்ல காலையிலே தைக்கக்கூடாதுன்னுவாங்க, வெட்டவும் கூடாதுன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். அது ஒரு இது மாதிரி அபசகுனம் மாதிரி. அதேமாதிரி ஒரு நல்ல விசேஷத்துக்கெல்லாம் தைக்கிறீங்கன்னா, மனமார ஒரு சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுங்க. இதேமாதிரி உங்கள் வீட்டில் இன்னும் நிறையா ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு கொடுங்க. சில பேர் இந்த கெட்டதுக்கெலாம் வந்து தைப்பாங்க தெரியுங்களா? ஒரு டெத்து நடந்து போச்சுன்னா அவங்களுக்கு இது போடணும் அப்படி இப்படின்ட்டு வந்து ப்ளவுஸ் தைப்பாங்க. அப்படிலாம் தைச்சி கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி தைச்சி கொடுக்கும்போது இது மாதிரியான சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது. இது மாதிரியான காரியத்துக்கு இனிமேல் நம்மக்கிட்ட தைக்க இவங்க வரக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டு கொடுங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வேறு இனிமேல் இந்த மாதிரி கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனதார வேண்டிக்கணும். அதேமாதிரி ஒரு நல்லது நடக்குதுன்னா, இவங்க வீட்டில் இன்னும் நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு துணியை கொடுங்க, டெலிவரி கொடுக்கும்போது. இது எல்லாமே அவங்கள வந்து அவங்க கூட நம்மளை ஒரு மனப்பூர்வமா ஒன்றிணைக்க வைக்கும். ஒரு இதெல்லாம் உளவியல் சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஒரு கடை வச்சு பண்ணுறீங்கன்னா, நம்பிக்கையோடு செயல்படுங்க. வேலை இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் உங்களை தேடி வேலை வரும். யாருக்கிட்டேயும் பகைச்சிக்காதீங்க, யாரையும் தவறாக பேசாதீங்க. ஏன்னா ஒரு தொழிலில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு வேணும்னு அப்படின்னு நினைங்க. யாரு கூடயும் அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களை ஒருத்தவங்க தப்பாகவே நினைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்கள பற்றி தவறாக அடுத்தவங்ககிட்ட பேசாதீங்க. எல்லாரையும் நட்பு ரீதியாக ஒரு உதவி செய்கிறது மூலயமா, ஒருத்தவங்க அன்பாக பேசுகிறது மூலயமா எல்லாரையுமே உங்களோட நட்பு வட்டாரத்துக்குள்ளாரே வச்சுருங்க. உங்களோட தொழில் அப்போ தான் விரிவடையும். சரிங்களா? ஓகே. நீங்கள் கடை நிர்வாகத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.